ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு என்எஸ்எஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமா கலைஞர் மகளிர் உரிமை தொகை புதுசா அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துருச்சுங்க. எந்த தேதியிலிருந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற விவரங்களும் வெளியாயிருக்கு. இது என்ன, எப்படி அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிற விவரங்கள தெளிவா பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா 2023ஆம் வருஷத்துல இருந்து குடும்ப தலைவிகளுக்கு அவங்களோட வங்கி கணக்கில் மாதந்தோறும் ரூபாய் 15ஆம் தேதி மாதிரி வரவு வச்சுட்டு இருக்காங்கங்க. அதில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,14,00,000 குடும்ப தலைவிகள் பயன்பெற்று வராங்க. மொத்தமாக இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே 26,14,128 குடும்ப அட்டைகள் இருந்துட்டு இருக்குங்க. அதில் இவங்க பேர் மட்டும் இல்லாமல் புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்க, ஏற்கனவே அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆனவங்க, அப்ளை பண்ண மிஸ் பண்ணவங்க, அவங்க எல்லாருக்குமே ஒரு புதிய ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் முதல் வழங்கப்படும் அப்படிங்கிற அப்டேட் வந்திருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 29ஆம் தேதி, இந்த மே மாதம் 29ஆம் தேதியிலிருந்தே புதுசாக மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடந்துட்டு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்கங்க. பெண்களிடம் பெறப்படும் விண்ணப்பங்கள் எல்லாத்தையுமே ஆய்வு செஞ்சு 2 மாதத்துக்குள்ள அவங்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்குவதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய திட்டம் கொண்டு வர போகிறாங்க. போன டைம் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கப்பட்டுச்சுங்க. நிறைய இடத்துல கேம்ப் எல்லாமே கூட போட்டிருந்தாங்க. இந்த முறை மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழே வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா ஒரு புதிய அப்டேட்ஸும் வந்துட்டு இருக்கு. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா பேக் என்ன எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்கிற நார்ம்ஸ்லாம் நீங்கள் பூர்த்தி அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த உரிமை தொகை கிடைக்கும்.